வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் கால்ஃபர் பண்ண போகிற கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம், அதாவது கூட்டுறவு வங்கி தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து யார் ஜாயின் பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் டியூரேஷன்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருவோம். டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இதில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இதுக்கான கால்ஃபர் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ப்ளஸ் வந்து எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாநில கூட்டுறவு வங்கிக்கான அறிவிப்பும் வந்து வெளியிட போகுது. ஸோ இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மாத காலம், 4 months டியூரேஷன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2000. ஆல்ரெடி வந்து ஓல்டு பேட்ச், பழைய பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 1500. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நீங்கள் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1500. நீங்கள் வந்து 1500 பே பண்ணால் போதுமான. நியூ ஸ்டூடெண்டானா 2000. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். தென் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி வந்து உங்களுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க 90க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அதிகாரிகள் மற்றும் தேசிய கூட்டுறவு நிறுவன பேராசிரியர்களின் ஆலோசனையின்படி தேர்வு நோக்கில் கேட்கப்படும் முக்கிய வினாக்களில் தான் வந்து அனுபவமுள்ள ஆசிரியரை கொண்டு வந்து எடுத்திருப்போம். தென் வந்து இப்போ வர இருக்க மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்புக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎம், ஹெச்டிசிஎம் முடித்தவங்க மற்றும் படித்து கொண்டிருப்பவர்கள் வந்து எலிஜிபிள் தான். அல்லது கூட்டுறவு இளநிலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றவர்கள், எக்ஸாம்பிளுக்கு பிகாம் கோஆபரேஷன், எம்காம் கோஆபரேஷன், பிஏ கோஆபரேஷன், எம்ஏ கோஆபரேஷன் முடித்தவங்களும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைன் டெஸ்ட் வழிமுறைகள் என்ன, டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு நாளில் டேட் வந்து ஷெட்யூல் போட்டிருப்போம். அந்த தேர்வு நாளில் மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவோம். ஓஎம்ஆர் சீட்ஸோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓஎம்ஆர் சீட்ஸில் நீங்கள் வந்து ஷேடப் பண்ணணும். எப்பயும் போல் எவ்வளோ வந்து மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து, அதாவது ஷேடப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் அதுக்கான ஆன்சர் கீயை வந்து நாங்கள் வெளியிடுவோம். நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த டேயில் மாலை 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அட்மின் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க என்னன்னு. பிறகு வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டேட் லெவலில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவோம். உங்களுக்கு நீங்கள் தகுந்த நேரத்தில் வந்து எக்ஸாம்ன்றது எழுதிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம சொன்ன அந்த டேட்டு டைமுக்குள்ளே எழுதி முடிச்சிடணும். ஆன்லைன் டெஸ்ட்டில் எப்படி சேர்றது, சில அறிவுரைகள்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். பின்பற்ற வேண்டியது என்னென்னா, அமௌண்ட் எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா 900333835991 இந்த கூகுள் பே நம்பருக்கோ, இந்த நம்பரில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்குது. இந்த நம்பரில் போய் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். அதில் அமௌண்ட் வழியாக டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் நியூ ஸ்டூடெண்ட்னா 2000, ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படி இல்லைனா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து 1500 வந்து அனுப்பிடலாம். அப்படி இல்லைனா அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் செப்பரேட்டாக, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிக்கலாம். இல்லை இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அமௌண்ட்டை வந்து அனுப்பிடலாம். அமௌண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் அனுப்பப்பட்ட பிறகு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா 78 45 59 66 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட்மின் அதனை வந்து சரி பார்த்துட்டு உங்களை டெலிகிராமில் வந்து இணையறதுக்கான லிங்கையோ அப்படி இல்லைனா நேரடியாக டெலிகிராம்லேயே வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. தேர்வுக்கு வந்து தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். கூட்டுறவு தேர்வில் வந்து வெற்றி பெற நினைப்பவர்கள் மட்டுமே நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எந்த நோக்கமே இல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டு பாதியிலேருந்து விலகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். ஸோ படித்து பாஸ் பண்ண ஐடியா இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு பாதியிலேருந்து நிற்கிற ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேணாம், சரிங்களா? ஸோ இதோட தேர்வு அட்டவணை நம்மளோட டெஸ்ட்டு ஷெட்யூல் போட்டிருப்போம். அதில் வந்து சேஞ்சஸ் வந்து முன்னாடியே வருது, எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ்ன்றது கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா August 15 சுதந்திர தினத்து அன்னைக்கு மாநில அளவிலான மாதிரி தேர்வு. ஸோ ஒரு மாடல் டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு, எல்லாருமே ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லாருமே இதை அட்டன் பண்ணலாம். யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுப்போம், ஆன்சருக்கு எல்லாமே இது வந்து கொடுப்போம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து 19ஆம் தேதி இருக்குது எந்தெந்த சிலபஸ் எந்தெந்த இது எக்ஸாம், கூட்டுறவு மேலாண்மை, இந்திய ஆட்சியல், உயிரியல், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அந்தந்த டேட் படி வந்து எக்ஸாமினேஷன்ஸ்ன்றது நடக்கும். ஆன்லைனில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி தமிழ் மீடியத்தில் மட்டும் தான் டெஸ்ட்டுன்றது இருக்கும். ஸோ என்னென்னா பொது அறிவியல் வந்து பள்ளி பாடத்திலேருந்து எந்த பாடத்துலேருந்து படிக்கணும், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். ஸோ எப்படி இருக்கோ அதையும் வந்து நம்ம வந்து சாம்பிள்லேருந்து இப்போ சொல்லிடுவோம். அதே போல் கூட்டுறவு சம்மந்தமான பாடத்திட்டத்திற்கும் டிசிஎம் புத்தகத்தில் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான சிலபஸ் சைஸ் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் மட்டுமே அமைந்திருக்கும், நோ இங்கிலீஷ் மீடியம், அப்படியே தமிழ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது.
டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மாற்றி அமைச்சிருவோம். தென் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம கூட்டுறவு அதிகாரிகளை கொண்டு உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பயிற்சி வழங்கிடும் ஃப்ரீயாகவே. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுனா இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம். இதை கிளிக் பண்ணி கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் 19/8/2024 ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் உள்ளே போகும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஃபீஸ், அதாவது உங்களோட நேமு, குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன், டிஸ்ட்ரிக்ட், வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் நம்பர், பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாத்தையும் போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. தென் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டாலும் வந்து சரியாக இருக்கும். ஸோ இது வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ்லாம் இப்படி இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸு அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான வேர் டு ஸ்டடிக்கு வந்தாச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துப்போம். ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இருக்குது அப்படின்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும். ஸோ இதில் எங்கே படிக்கணும், ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்போம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி கவர் ஆகுதுன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து படிக்கணும். மனித பரிணாம வளர்ச்சி சமூகம் படிக்கணும் 9th ஸ்டாண்டர்டு. சிந்து சமவெளி நாகரிகம் 6th ஸ்டாண்டர்டு. ஸோ வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பிற்கற்கால பண்பாடும் இது வந்து 6th புக்கு. ஸோ எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். ஐஎன்எம், இந்திய நேஷனல் ஸோ இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இதில் வந்து எங்கெங்கே படிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் வந்து கோஆப்ரேட்டிவ் சிலபஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதாவது வந்து டிசிஎம் புக்கில் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான நியூ அப்டேட்டட் புக்கில் எங்கே படிக்கணும் அதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுப்போம். கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையில் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் வந்து படிக்கணும். ஸோ இந்த கூட்டுறவு மேலாண்மை, இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம், பரிணாமம் மற்றும் வளர்ச்சி, கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறை இந்த புக்கில் 4வது டாபிக்ஸும் 5வது டாபிக்ஸும் படிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணி உங்களுடைய தகவல் வந்து கேட்டுக்கலாம். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கவங்க நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தென் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்லேயும் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.